எனது அன்பான காமுகுல உறவுகளுக்கு சோகம்பளைக்கோட்டை காமுகுல பெரியமந்தை ஆலவட்டக்கோட ஜோதி சோழமுத்துடைய அன்பான வணக்கங்கள். நமது சமுதாயத்துடைய ஆதிபத்துவ வரலாற்று தொடர்ச்சியாக இந்த 1 வருடம் வெளிவந்து 51வது தொடராக இன்று வெளிவர இருக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தொடர் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடரினை எனது அருமை அண்ணன் மேற்கு மாத்திரிவடியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் சிறப்பாக இந்த தொடரை எடுத்து சொல்லி கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இந்த தொடரினை அருமை தம்பி மங்குபத்தன்பட்டியைச் சேர்ந்த இளங்கப்பிரபு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். மேலும் இந்த தொடர் வலுப்பெறுவதற்கு உங்கள் ஆதரவையும் உற்சாகத்தையும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் 40 போற்றி போற்றி. 40 குல தெய்வமாய போற்றி போற்றி. உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கிளிக மகாஜனங்களுக்கும் அவரவர் ஊர்களிலே அவரவர் திருக்கோவிலை அவரவர் குலதெய்வ திருக்கோவிலை மரபு தவறாது பண்பாடு காத்து பொது தயாதிகள் அத்தனை பேரையும் பொதுமக்கள் அத்தனை பேரையும் சிறந்த முறையிலே வழிபட வைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நிலைகளிலேயும் எல்லா சூழ்நிலைகளையும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்துகின்ற கோவில் பூசாரிமார்களே, பெரியதனக்காரர்களே, எல்லா ஊர்களிலும் வாழுகின்ற ஊர்கவுண்டர் அவர்களே, நாட்டாமை அவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் காமுகுலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்ற இந்த வாய்ப்பு உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடைத்ததே இல்லை எனலாம். ஆக இந்த பெரியதனக்காரர்கள் அல்லாது அவர்களை அவர்கள் குடும்பத்திலே இருந்து வாழ வைக்கின்ற புகுந்த வீட்டு பெண்களே, பிறந்த வீட்டு பெண்களே, செல்வ சீமான்கள் போல் வாழுகின்ற வளருகின்ற குழந்தை செல்வங்களே, இன்னும் ஏனைய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி 51வது தொடரை தொடங்க வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற நிலையிலே, கடந்த தொடரிலே குருகுலத்திலே சென்று கல்வி பயின்றிருக்கின்ற மாணவன் அந்த மாணவருடைய கல்வி நிலையை அந்த மாணவனே வெளிப்படுத்துகின்ற தருணத்தை அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். இந்த நிலை எல்லா மக்களுக்கும் எல்லா காமு குலத்தவர்க்கும் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி கல்வி நிலையை கல்விக்கு அதிபதியாய் இருக்கின்ற சரஸ்வதி தேவி கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் அடியேன் உங்கள் அத்தனை பேரையும் மனம் நிறைந்து வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நல்ல நிலையிலே இருந்துதான் காமு குலத்தவர் வாழ்ந்து பழக்கம். நல்ல நிலையிலே பிறரை இருக்க வைத்துத்தான் பழக்கம். நல்ல நிலையிலே அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் காமு குலத்தவருக்கு மிகுதியாக இருக்கிறது என்று பல காலமும் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். இந்த நிலையிலே காமு குலத்திலே தோன்றிய மாணவர்களும் மாணவிகளும் கல்வியை கற்று தங்களுடைய தாய்மொழியிலே மேம்பாடு அடைந்து இறை வழிபாடு முதல் உலக கல்வி வரை, குடும்ப கல்வி வரை, தாங்கள் பேணி காக்கின்ற தொழில் கல்வி வரை அத்தனையும் கற்றிருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலேதான் பரம்பரையாக வம்சாவளியாக ஒருநிலைப்படுத்தி ஒருங்கிணைத்து வாழ்வாங்கு வாழ்ந்து கல்விகளை பயின்று வேலைகளை செய்து குலத்தொழில் புரிந்து
இன்னல்கள் யாவையும் தவிர்த்து இறையருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக காமபுரத்திலே தொடங்கிய வாழ்க்கை 4100 ஆண்டுகள் கிபி 1075வது ஆண்டு வரை இந்த காமகுலத்தவர் காமபுரத்திலே, அதாவது இமாச்சல பிரதேசத்திலே சிறந்ததொரு நிலையிலே அவர்கள் மேம்பட்டு உலகத்திலே மிக மிக செல்வந்தர்களாக, மிக மிக புகழ் பெற்றவர்களாக, மிக மிக உழைப்பாளிகளாக, மிக மிக நேர்மையுள்ளவர்களாக, மிக மிக சைவத்தையும் வைணத்தையும் கடைபிடித்து தங்களுடைய கட்டமைப்புக்குள்ளே அத்தனை பேரையும் கட்டி காத்து வந்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை, இந்த காட்சியை கண்ணுறுகின்ற, இந்த காட்சிக்குள்ளே இருக்கின்ற பொருள்களை காதுபட செவியார கேட்கின்ற அத்தனை பேரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் காணுகின்ற இந்த தொடரெல்லாம் ஓரிரு முறை மட்டும் பார்த்து பயனடைவதற்கான வாய்ப்பு ஏற்படாது. குழந்தைகளை கல்விக்கு அனுப்பினால் கல்வி சாலையிலே எத்தனை முறை பயின்று வர சொல்லுகிறார்களோ, எத்தனை முறை வீட்டு பாடம் கொடுக்கிறார்களோ, அதை போல நாம் ஆயில் உள்ளவரை ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு காமகுலத்தவர் வீட்டிலே தோன்றுகின்ற செல்வ குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த காமுகுள்ள காப்பு ஒக்கலிகளுடைய ஆதி உற்பவ புராண வரலாறை நீங்கள் தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் வழியே தொடர்ச்சியாக பார்த்து வரவே ஒரு வைரத்தை எவ்வாறு பட்டை தீட்ட அது பிரகாசமாய் இருக்கிறதோ, ஒரு தங்க நகையை எவ்வாறு அதை துலக்க அது தங்கம் போல் பிரகாசிக்கிறதோ, அதை போல் இந்த காமுகுல வரலாறை நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி தெரிந்து கொள்ளவே நமது மேன்மைகள் நமது மனதுக்குள்ளே ஆய்வு செய்யப்பட்டு நமது வாழ்வியல் நமக்கு புலப்படும். நாமும் அவ்வாறாக வாழ துவங்குவோம். ஆக நமது காமுகுலத்தவர் பண்பாடும், காமுகுலத்தவர் கலாச்சாரமும், காமுகுலத்தவருடைய மரபும், காமுகுலத்தவருடைய அத்தனை வாழ்வியலும் சைவ நீதிக்கும் வைணவ நீதிக்கும் உட்பட்டது என்கின்ற விவரத்தை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள இறைவன் நமக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாயிருப்பார் என்ற தகவலையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆடவர்களும் சரி, பெண்டிரும் சரி, குழந்தை செல்வங்களும் சரி, உலகிலே கிபி 1075வது ஆண்டு வரைக்கும் மேன்மையாக அத்தனை செல்வ வளங்களையும் பெற்று அரச நீதிகளுக்கு உட்பட்டு அரசுகளை கட்டுப்படுத்தி நாம் வாழ்ந்திருக்கிறோம். இது வரலாற்று உண்மைகள். இவ்வாறான வரலாற்று உண்மைகள் நாம் வாழ்ந்திருந்த காலத்திலே நமக்கு நல்லதொரு தருணமாக இறை வழிபாட்டையும் இறைவனையும் நாம் இமாச்சல பிரதேசத்திலிருந்து உலகிலே வேறெங்கும் எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பாகத்தான் நமக்கு சோதனையான காலத்தை இறைவன் நிகழ்த்தியிருக்கின்றார். ஆக களி காலத்திலே மனிதன் ஒருவனுக்கு ஒருவன் ஒற்றுமையாக இருக்க மாட்டான். ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாக இருந்து ஒருத்தனுடைய பகையை ஒருத்தன் தூண்டி விடுவான். தாய் தகப்பன் ஒரு மனிதனுக்கு சொல்வது வேதம் போல் தெரியாது, ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள் என்று கேலியாக தன்னுடைய குழந்தை நினைக்க வேண்டி வரும். அந்த நிலையிலே உறவுக்குள் ஒருவருக்கு ஒருவர் பகையோடு சண்டையிட்டுக் கொள்கின்ற காட்சி அத்தனையும் கலியுகத்திலே நடக்கும். ஆனால் இந்த காமு குலத்தவர் அதற்கு விதிவிலக்கு. காமு குலத்தவர் கலியுகத்திலே பிற இன மக்கள் சண்டையிட்டுக் கொண்டால், பிற இன மக்கள் வேற்றுமையாக நினைத்துக் கொண்டால், பிற இன மக்கள் வேறுபாடாக அரச நீதிக்கு எதிராக வாழ்ந்தார்களேயானால் அவர்களை அன்போடு அணுகி அவர்களுக்கு என்னென்ன உபசாரம் செய்ய முடியுமோ அந்த உபசாரங்களை செய்து தெய்வ நீதியை சைவமாகவும் வைணவமாகவும் அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய மனதிலே அமைதியை ஏற்படுத்துவதே இந்த காம குலத்தவர் பணியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற வரலாற்று உண்மைகளை நாம் பல தொடர்களுக்கு முன்பாகவே தெரிந்திருக்கின்றோம். இந்த நிலையிலே நாம் கிபி 1075வது ஆண்டுக்கு பிறகாக நமக்கு வாழ்க்கையிலே கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த தெய்வ நீதியை வெளிக்கொண்டு வர, தெய்வ நீதியை உலகுக்கு உணர்த்த
கஜினி முகமது என்கின்ற வேற்று இன மக்களை அனுப்பி நம்மிடம் இருக்கின்ற செல்வங்களை எல்லாம், நம்மிடம் இருக்கின்ற பொருட்களை எல்லாம், நம்மிடம் இருக்கின்ற அத்தனை வகையான மேன்மைகளையும் பல வகைகளிலேயும் நம்மிடமிருந்து அவர் பறித்து செல்ல, அப்பொருள்களை எல்லாம் இழந்த நாம் பரம்பரை பண்பாட்டையும் பரம்பரை கலாச்சாரத்தையும் பரம்பரை மரபு வழிகளையும் பரம்பரை நாம் நமது குலதெய்வ வழிபாடுகளையும் மறந்திடாது அவ்விடத்திலிருந்து அத்தனையும் பிடிமண்ணாக எடுத்துக்கொண்டு நம்ம பின்னாலே வருகின்ற கால்நடைகளை, நம் பின்போய் வருகின்ற ஏனைய மக்களை அழைத்து கொண்டு நாம் காமபுரத்திலே இருந்து நாம் தென்கிழக்கு திசையாக கங்கைக்கும் கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட இடத்திலே நாம் வந்து வாழ்வாங்கு வாழ்ந்து அங்கே நமது நாகரிகத்தை பிறருக்கு கூறுவதற்காக நம்மை இறைவன் அனுப்பி வைக்கிறார். ஆக கைலாய மலை மேலே இருந்த சிவன் துவாபர யுகம் 20 ஆண்டுகள் அங்கே இருந்து அதன் பின்காக கைலாய மலை அடிவாரத்திலே காமபுரத்திலே வந்து நம்மை 4000 ஆண்டு காலம் வாழ வைத்து அதன் பிறகாக நம்மை இறை வழிபாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக கங்கைக்கும் யமுனைக்கும் இடையே அனுப்புகிறார். அங்கேயும் கோரி முகமது என்கின்ற வேற்று மதத்தினரே வந்து ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவன் பின்னாலே வர சொல்லி நம்முடைய சமயத்தவரையெல்லாம் அவருடைய பண்பாட்டையும் மரபையும் கடைபிடிக்க சொல்லி, அவருடைய கொள்கையும் கோட்பாட்டையும் கடைபிடிக்க சொல்லி, அவருடைய வாழ்வியலை ஆதரிக்க சொல்லி நம்மிடம் கூறியதால் நமது கோட்பாடுகளுக்கும் நமது பண்பாட்டுக்கும் நமது கலாச்சாரத்துக்கும் அவருடைய கலாச்சாரத்திற்கும் ஒத்து இணக்கமாக முடியாது என்பதை கருத்திலே கொண்டு நாம் நமது சமூக மக்கள் 48 குல மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே நாம் அங்கிருந்து விந்திய சர்பூர மலைக்கு கிழக்காக பீரார் என்கின்ற இடத்திற்கு வேறுவதை போல் அமைகிறது. அதற்கு முன்பாக நருமதை நதியிலே நாம் புனித நதியிலே நாம் 108 நாள் 108 வளம் வந்து 108 முறை அந்த நருமதை நதியிலே புனித நீராடி நம்முடைய காம குலத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு நம்மை சந்திக்கின்ற மனிதருக்கு இருக்கின்ற அத்தனை தீங்குகளும் அகல்வதைப் போல நாம் நருமதை நதியிலே புனிதத்தை தேடிக்கொண்டோம். அந்த புனிதத்தை தேடிக்கொண்டதன் பிறகாக நாம் பீரார் என்கின்ற சிறந்ததொரு தலத்திற்கு வந்ததாக வரலாறுகள் நமக்கு பறைசாட்டுகின்றன. ஆக இந்த வரலாறுகளை எல்லாம் எங்கிருந்து தருவித்தீர்கள் என்று நீங்கள் நினைத்தால், நாம் நமது பண்பாடு காக்க, நமது குலம் காக்க, நமது மேன்மைகள் காக்க, நமது வழிமுறை ஒழுக்கம் வெளியிலே தெரிவதற்காக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் சிறந்ததாக வாழக்கூடிய காமபுரத்திலே நமது வரலாறுகளை எல்லாம் பண்பாட்டு வரலாறு, காமகுல வரலாறு என்பதை வெளியிட்டு அந்த தகவல்களை மக்களுக்கு புரிய வைத்திருப்பதாக அங்கே இருக்கின்ற கல்வி நிலையங்களும் தஞ்சையிலே இருக்கின்ற சரஸ்வதி மகாலும் உறுதிப்படுத்துகிறது. ஆக இந்த நிலையிலே தான் இத்தவகளை எல்லாம் நமது பண்பாட்டுக்கு உறுதியாக, நமது கலாச்சாரத்துக்கு உறுதியாக, நமது நாகரிகத்துக்கு உறுதியாக, நமது வரபு வழிக்கு உறுதியாக இருக்கிறது என்ற தகவலை இந்த தருணத்திலே உங்களுக்கு கூறி இன்றைய இந்த தொடர் உருவாவதற்கு காரணமாய் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அடுத்த வாரத்திலே உங்களை சந்திக்கும் வரை பெருமகிழ்வோடு மன மகிழ்வோடு சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.